30க்கு 40ங்கிற லேண்ட் டைமென்ஷன்ஸ் கொண்ட 2.75 சென்ட் லேண்ட் ஏரியாவில் தெற்க பார்த்த சைட்டில் கிழக்க பார்த்த தலைவாசல் வச்சு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 2 BHK தனி வீடாக சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்கிற இந்த வீட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கலர்ஃபுல் எலிவேஷன், 16க்கு 16 லிவிங் ஹால், ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு காம்பேக்ட் பெட்ரூம், ஃபால் சீலிங் அண்ட் இன்டீரியர் ஒர்க்கோட ரொம்பவே நீட்டாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க இந்த வீட்டை. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 2.75 சென்ட், லேண்ட் டைமென்ஷன்ஸ் 30க்கு 40, பில்டிங் ஏரியா 1074 ஸ்கொயர் ஃபீட். ஸ்கை ப்ளூ கிரே கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் அண்ட் டெக்ஸ்சர் ஒர்க், ஸ்டென்சில்ஸ், வால்டைல்ஸ் மூலிமா எலிவேஷனை ரொம்ப நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட்டில் கார்டனிங் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எலிவேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி லேசர் கட் டிசைனில் 2 மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் கார் போர்ட்டிகோ 10க்கு 16ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோவில் ஃப்ளோர் டைல்ஸ் கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஹெவி டியூட்டியாக லேயிங் பண்ணி அதை மேட்ச் பண்ணுற விதமாக 4க்கு 2 டைமென்ஷன்ஸில் கிளாஸி ஃபினிஷ்டு வால் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு பக்கத்தில் வர விண்டோ ரெண்டுமே டீக்கில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்து சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்த் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய ஜலமுலையில் ஒரு போர்வெல் 4500 லிட்டர் கெப்பாசிட்டியில் அண்டர் கிரவுண்ட் டிசைன் பண்ணி கொடுத்து ஸ்டேர்கேஸு கீழே அவுட்டர் டைலர் ப்ரொவிஷன்ஸ் 3க்கு 5ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் 5க்கு 7 டைமென்ஷன்ஸில் டீக்குட்டில் வடக்கு பார்த்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி வர ஸ்டெப்ஸ் மற்றும் டோர்ஸோட பார்டரில் கிரானைட் ஒட்டி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் லிவிங் ஹால் 16க்கு 16ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் 3க்கு 5ங்கிற டைமென்ஷன்ஸில் கிளாஸி ஃபினிஷிங்கில் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட நார்த் வாலில் சிவில் ப்ரொஜெக்ஷன்லேயே பேஸ் கேபினெட் அண்ட் ஷோகேஸ் வச்ச டிவி யூனிட் கொடுத்து அதில் ஸ்டென்சில்ஸ் ஒர்க் அண்ட் வால் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் டபுள் லேயர் ஃபால் சீலிங் கொடுத்து அதில் கலரிங் அண்ட் லைட்டிங் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலில் போர்ட்டிகோ பகுதியில் வர்ற விண்டோஸ் மட்டும் டீக்குட் ஃபினிஷிங்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்ற விண்டோஸ் எல்லாமே சால்வுட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட கார்னரில் ஒரு பகுதியில் கிளாஸி ஃபினிஷிங் வால் டைல்ஸ் ஹைலைட்டர் டிசைனோட ஒட்டி கொடுத்துருக்காங்க. சவுத் வெஸ்ட்னு சொல்லக்கூடிய குபேரா மூலையில் பூஜா யூனிட் பேஸ் கேபினெட் ப்ரொவிஷனோட பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய அக்னி மூலையில் கிச்சன் 10க்கு 11ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட சவுத் அண்ட் ஈஸ்ட் வாலில் வால் டைல்ஸ் ரூஃப் வரைக்கும் கிளாஸி ஃபினிஷிங்கில் லேயிங் பண்ணி கொடுத்து எல் ஷேப் கவுண்டர் டாப்பில் கிரானைட்ஸ் ரெடிமேடில் குவாட் சிங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட பேஸ் கேபினெட், வால் கேபினெட், லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் எல்லாமே பிவிசின்னு சொல்லக்கூடிய மெட்டீரியலில் இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த வீட்டோட காம்பேக்ட் பெட்ரூம் 10க்கு 11ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் வாலில் கான்ட்ராஸ்ட் கலர் பெயிண்டிங் பண்ணி அதே கலர் காம்பினேஷனை ஜிப்சம் போர்ட் ஃபால் சீலிங் கொடுத்ததோட லாஃப்ட் கவரேஜ் அண்ட் ஷோகேஸ் கவரேஜ் ப்ரொவிஷன்ஸ் இந்த பெட்ரூமில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது
இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 4x5 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் நீட்டான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்த் ஈஸ்டில் என்ட்ரு ஆனதும் இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் 16x10 சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஈஸ்ட் வாலில் கான்ட்ராஸ்ட் கலர் பெயிண்டிங் கொடுத்து சவுத் வாலில் டெக்ஸ்டர் அண்ட் ஸ்டென்சில் ஒர்க் ஃபால் சீலிங்கில் டச் பண்ணுற விதமாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 4x7 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் நீட்டான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஒட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் துடிலூர் டு இடிகரை ரோட்டில் மணியக்காரம்பாளையம் ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டோட பட்ஜெட் 56 லட்சம். இந்த வீட்டை நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கணும், இல்லை இந்த வீட்டை பற்றி மேலும் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட நம்பரை கான்டாக்ட் பண்ணி தாராளமாக விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.